அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லீடர் சீரிஸ்ல செண்பகராமன் பிள்ளை. சோ இவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி கேட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா லாஸ்டா நடந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. சோ அவரை பத்தியான ஃபுல் டீடைல்ஸ்மே இந்த செஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எழுதி போட்டிருப்பேன். கிளாஸ்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ண தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலா இந்த கிளாஸஸ் இருக்கும். நீங்க அதுல பார்க்கலாம். இது இல்லாம இன்னும் நிறைய நபர்கள் பெரியார், அண்ணா, சோ இவர்கள் பற்றி அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்அகாடமில கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஃப்ரீ கிளாஸஸ். சோ அதுல நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, உள்ள போலாம். ஓகேங்க. சோ இவரை பற்றி ஸ்டார்டிங் பேசிக்ஸ் பார்த்துட்டு அவரை பற்றி இளமை பருவம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ்ல இருக்கு. அதுக்குள்ள போயிடலாம். செண்பகராமன் பிள்ளை. ஒரு நிமிஷம். சோ செண்பகராமன் பிள்ளை தாம் இங்கிலீஷ்ல எழுதி போட்டுடலாம். இவர் மிதவாதி, தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல சொல்லுவாங்க. இவர் மிதவாதியா, தீவிரவாதியா, ரெவல்யூஷனரியா? சோ நீங்கள் பார்க்கலாம். சோ செண்பகராமன் பிள்ளை இவரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இவர் யாரு? மிதவாதியா, தீவிரவாதியா? கமெண்ட் போடுங்க. மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி, சோ மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரெவல்யூஷனரிஸ். சோ 3 பார்ட்டா நம்ம பிரிப்போம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்டெப் தாண்டி போய் இவர் ரெவல்யூஷனரி. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? பயங்கர டெரரிஸ்ட். சோ என்ன டெரரிஸ்ட் அப்படிலாம் கேட்காதீங்க. சோ நமக்கு வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களை 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. மிதவாதிகள், மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தி போக மாட்டாங்க. இந்த பாலகங்காதர திலகர் எல்லாம் இருக்காரு இல்லையா? சோ திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ் இவங்க எல்லாமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா தீவிரவாதிகள், தங்களுடைய கொள்கைகளில் தீவிரமாய் இருப்பவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் பந்த் பண்றது, சோ பைகாட் பண்றது, சோ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க. ரெவல்யூஷனரி அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க அல்லது அதுக்கு அடுத்த ஒரு குரூப். இவங்க யாருன்னா பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா குண்டு தூக்கி போடுறது, சுட்டு கொலை பண்றது, சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. சோ செண்பகராமன் பிள்ளை வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லலாம் அல்லது ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பயங்கரவாதி. சரி, இவர் எங்க பிறந்தார், இவருடைய காலம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி நீங்க கமெண்ட் போட்டே வாங்க. 15 செப்டம்பர் 1891 இருந்து 26 மே 1934. சரியா? சோ லிசன், ஒரு பாயிண்ட் சொல்றேன். 34ல இறந்திருக்கிறாரு. ஓகேவா? சம் புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 28 கொடுத்திருக்காங்க. சம் சோர்சஸ்ல விக்கிபீடியால 26 கொடுத்திருக்காங்க இறந்த டேட் 26 மே. ஓகேவா? சோ இது பர்த் இயர், இது டெத் இயர். சரிங்களா? ஓகேங்க. இத சைடுல எழுதி வச்சுக்கோங்க. 26 மே இருக்கு, 28 மே இருக்கு. பட் இவரோட டெத் இயர் வேணா கேட்கலாம். பர்த் இந்த டேட் எல்லாம் கேட்கிறதுக்கு டவுட்டுங்க. சரியா? சோ அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு டேட் நீங்க சைடுல பிராக்கெட்ல 28மே போட்டு வச்சுக்கோங்க. சோ ஆப்ஷன்ல நமக்கு எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த சோர்ஸ்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி எடுப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. சரி, பார்ன் 15 செப்டம்பர் 1891 எழுதி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ், எந்த பிளேஸ்ல வந்துட்டு இவர் பிறந்தார். சோ இவர் எந்த பிளேஸ்ல பிறந்தார் தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட் போடுங்க. ட்ராண்ட்ரம், கேரளா. அப்போ இவர நாஞ்சில் நாட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, நாஞ்சில் நாடுன்னா தெரியும் இல்லையா? சோ நாஞ்சில் நாடு மீன்ஸ் இது வந்து திருவனந்தபுரம். கேரளா திருவனந்தபுரம். நாஞ்சில் நாடு கன்னியாகுமரி. சோ நாஞ்சில் நாட்டு வீரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அது வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதான் கொடுத்திருப்பாங்க. சோ அவர் திருவனந்தபுரம்ல பிறந்திருக்கிறார். கேரளால இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் இது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருப்பாரு.
பட் இவரு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கன்னியாகுமரிக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நாஞ்சில் நாட்டுக்காரரு அப்படின்னு. சோ ஏன்னா அப்ப நைனா அவங்க ஊரு. சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாகும்போது கூட இது செத்ததுக்கு அப்புறமா என்னோட அஸ்தியை வந்து இப்ப எடுத்துன்னு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், நாஞ்சில் நாட்டுல சோ கன்னியாகுமரியில வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் நாடு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் வேணா எழுதிக்கோங்க. ஹெயில்டு ஃப்ரம் கன்னியாகுமரி. சரியா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சோ நாஞ்சில் நாடு ஃபாஸ்ட் எழுதிட்டே வாங்க. சோ நாஞ்சில் நாட்டு வீரர். சரியா? ஏன்னா அவருடைய விருப்பம் கன்னியாகுமரியில தன்னுடைய அஸ்தி ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே. இவரோட இது எழுதிக்கலாம். நாஞ்சில் நாட்டு அல்லது கன்னியாகுமரி இல் பிறந்தவர் என போற்றப்படுகிறார். பர்த் பிளேஸ் வந்து ட்ராண்ட்ரம். சரியா? அந்த பிளேஸ் சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். சரி. சோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ குழந்தை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு பெங்களூர் கொண்டு போயிட்டு அந்த குழந்தை பெங்களூர்ல ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறக்கின்றது. சரியா? இப்போ நான் சொல்றேன் அந்த குழந்தை வந்து பெங்களூர் கர்நாடகா சேர்ந்தது அப்படின்னு. சோ அக்செப்ட் பண்ணிப்போமா? நோ. சோ அவங்க வந்து சப்போஸ் ஃபாரின் போய் ஃபாரின்ல பிறந்திருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான். சோ ஹெயில்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழப்படுதல் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் மதர் இதுதான் ஸ்டேட் இது. சரி ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிக்கலாம். அப்பா அம்மா பேர் எழுதிக்கோங்க ஃபாஸ்டா. சரி ஓகே. சரி கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். பிளேஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் பத்தி கேட்க மாட்டாங்க. பர்த் பிளேஸ் எக்ஸாம்ல கேக்குறாங்க, அது மட்டும் எழுதிக்கோங்க. இது நோட்ல சும்மா இருக்கட்டும். சின்னசாமி பிள்ளை. நாகம்மாள். தமிழ் அதேதான் எழுதிக்கோங்க. ஓகே. சோ இவருடைய இயர்லி லைஃப் பார்த்து கொள்ளலாம். சரியா? சோ பிறப்பு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபாரின் போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாரு ஸ்டடீஸ்க்காக. சோ எழுதிக்கலாம் இன் யூரோப். அடுத்த ஹெட்டிங் ஐரோப்பாவில் செம்பகராமன். ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஐரோப்பாவில் செண்பகராமன். ஓகே. 1910 டு 1914 வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் படிக்கிறாரு. ETH ஜூரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் இது யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் படிக்கின்றார். சோ அந்த பாயிண்ட் வேணா யூஸ் ஆகும். சும்மா வேணா நோட் பண்ணிக்கோங்க. சுவிட்சர்லாந்துல இருக்குது. பிள்ளை அட்டெண்டட் கல்வி படிப்பு. பிள்ளை அட்டெண்டட் ETH Zurich pursuing diploma in engineering. ஓகேவா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பு ETH Zurich இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. இதை படிக்கிறார் 1910 to 1914. ஓகேவா? சரி ஓகே. சோ படிச்சுட்டு இருக்கிற டைம் கரெக்டா பாருங்க. 1914ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. சரியா? சோ ஐரோப்பிய கண்டம் ஃபுல்லாவே வந்து வேர்ல்டு வார் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணும். சோ இந்த சினாரியோல 1914 செப்டம்பர் மாசம் இவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ இந்தியா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இது எக்ஸாம்ல கேக்குறாங்க. சரிங்களா? ஸ்டார்டட் ப்ரோ இந்தியா கமிட்டி. சோ ப்ரோ இந்தியா கமிட்டி என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூரிக். சரி. சோ ப்ரோ இந்தியா ஜர்னல் நியூஸ் பேப்பர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இவர் தான். சோ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க. எத்தனை பேருக்கு வந்துட்டு ஜிம்மர் பிளான் தெரியும்? நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். INM கிளாஸ்ல வந்துட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல பிளஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். சொல்லுங்க. நான் ஜிம்மர் பிளாட் பத்தி ஒரு சில வார்த்தைகள்.
அதை நான் பேசிட்டு அதுக்கப்புறமா இங்க போறேன். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பெர்லின் கமிட்டி. எஸ், சோ ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பேசிட்டு வந்துடுறேன். லிசன், அந்த பாயிண்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் இல்ல அப்படி நான் கண்டினியூ பண்றேன். சரிங்களா? சோ 1915ல என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெர்லின் கமிட்டி ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெவல்யூஷனரி டாபிக் எடுக்கும்போது நம்ம பேசியிருப்போம். சரியா? சோ பெர்லின் கமிட்டி ஃபார் இண்டிபெண்டன்ஸ். சோ இந்திய விடுதலைக்கான பெர்லின் கமிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மனில. சரிங்களா? ஜெர்மனில இந்திய விடுதலைக்கான பெர்லின் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சோ பெர்லின் கமிட்டி ஃபார் இண்டிபெண்டன்ஸ். சோ இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும். இந்தியாவோட என்ன நம்ம வந்துட்டு பிரிட்டன் கீழே இருக்கின்றோம். சோ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை, ஃப்ரீடம் அப்படின்ற எந்த ஒரு கான்செப்ட்மே தெரியாது. சோ அதனால அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெர்லின் கமிட்டி ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றது. சரியா? சோ இது புரிஞ்சுதா? சோ இது 1915 டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்ல இருக்கும். சரியா? பட் ஃபர்ஸ்ட் இத பெர்லின் கமிட்டி 1914 அப்படின்னு சொல்லிட்டு என்னது விக்கிபீடியால இருக்கும். சோ நீங்க அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஆக்சுவலி 1914ல பெர்லின் கமிட்டி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 1915ல இந்த பெர்லின் கமிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. சோ 1914ல இந்த பெர்லின் கமிட்டி என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது. பட் புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1915 தான் இயர் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ பெர்லின் கமிட்டி விடுதலைக்கான இந்த பெர்லின் கமிட்டி ஜெர்மனில உருவாக்குறாங்க 1914ங்க. பட் ஸ்பெக்ட்ரம் புக்ல 1915 இருக்கு. நீங்க 1915 போட்டுக்கோங்க, நோ இஷ்யூஸ். சரியா? சோ 1915ல இதோட பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி. அதுக்கப்புறமா இப்படி சொல்லுவாங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி. பெயர் மாற்றம்னா இது பாப்புலரா இப்படி அழைக்கப்படுகிறது. சரியா? இந்திய விடுதலை கமிட்டி அமைப்பு. சோ இந்தியன் இண்டிபெண்டன்ட் கமிட்டி. சரிங்களா? சோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி இந்திய விடுதலை கமிட்டி என அழைக்கப்படுகிறது 1915. சரியா? சோ இதோட ஃபவுண்டர்ஸ் வந்து கிளாஸ்ல நம்ம பேசி இருக்கிறோம். இதோட ஃபவுண்டர்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெர்லின் கமிட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. சோ இதோடைய நிறுவனர்கள் கமெண்ட் போடுங்க தெரிஞ்சவங்க. வீரேந்திரநாத், சட்டா, வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா. சரிங்களா? குட். நெக்ஸ்ட் பூபேந்திரநாத் துத்தா. இவரு தெரியுமா? பூபேந்திரநாத் துத்தா. பூபேந்திரநாத் துத்தா. லாலா ஹர்தயால். நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கேன். தமிழ் அப்படியே எழுதிக்கோங்க. வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய், பூபேந்திரநாத் துத்தா. எஸ். நெக்ஸ்ட் லாலா ஹர்தயால். அடுத்து செண்பக ராமன் பிள்ளை. ரொம்ப முக்கியம். செண்பக ராமன் பிள்ளை. சரியா? அப்புறம் ஜனேந்திரநாத், டாக்டர் ஜனேந்திரநாத் தாஸ் குப்தா அவங்க எல்லாமே இருப்பாங்க. இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஞானேந்திரநாத், ஞானேந்திரநாத் தாஸ் குப்தா. சரி, சோ இத்தனை பேருமே இதுல வந்துட்டு இந்த வீரேந்திரநாத் கேட்டிருக்காங்க. பூபேந்திரநாத் துத்தா ஆப்ஷன்ல வந்திருக்கு. லாலா ஹர்தயா இவரையும் பாத்துக்கலாம். செம்பகராமன் பிள்ளையும் நீங்கள் பாத்துக்கலாம். சில எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க. சோ நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த பெர்லின் கமிட்டி பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். நான் திருப்பியும் சொல்லியிருக்கிறேன். சோ இந்த கமிட்டி இந்த ஜெர்மன் இந்தியன் கான்ஸ்பைரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுவாங்க. சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஓவர் த்ரோ பண்ணும். சோ அதுக்காக ஒரு பெரிய பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிம்மர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜிம்மர் பிளான். சரிங்களா? சோ ஜிம்மர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிம்மர் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜிம்மர் சதி திட்டம் அப்படின்னு. சரி, சோ பெர்லின் கமிட்டி புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப எதுக்கு தேவலாம் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் சாரி இந்த ஜிம்மர் பிளான்
இந்த பெர்லின் கமிட்டி இருக்கு இல்லையா, சோ இந்த பெர்லின் கமிட்டியோட நம்ம செம்பகராமன் பிள்ளை அவரோட அந்த ப்ரோ இந்தியா கமிட்டியை இணைச்சிருவாரு. சரியா, இணைச்சு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெர்லின் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. சரியா, சோ இவரோட ப்ரோ இந்தியா கமிட்டி பெர்லின் கமிட்டியோட ஒன்னு சேர்ந்துரும். சோ இதுதான் பேரண்ட் ஆர்கனைசேஷனா இவர் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு போறாரு. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பெர்லின் கமிட்டி ரொம்ப ஃபேமஸ். சோ இதுக்கு வந்து ஐடியாலஜி மூளை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம செம்பகராமன் பிள்ளை. சோ ப்ரோ இந்தியா கமிட்டி. சோ இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? சோ அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், இங்க எழுதிக்கோங்க. 1914 பிள்ளை moved Berlin and joined Berlin Committee. சரியா, சோ 1914 செப்டம்பர் அக்டோபருங்க. செப்டம்பர் மாசம் ப்ரோ இந்தியா ஆரம்பிக்கிறாரு. அக்டோபர் மாசம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பெர்லின் போறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்லின் கமிட்டி பெர்லின் செல்கிறார். அங்க பெர்லின் கமிட்டியுடன் தன்னை இணைத்துக் கொள்கிறார். சரிங்களா, தன்னை இணைத்துக் கொள்கிறார். சோ இப்ப ரெண்டு ஆர்கனைசேஷன் ஒன்னா மாறிடுது. சரியா, இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1914ல பெர்லின் கமிட்டி உருவாக்கப்படுகிறது. புக்ல வந்து 1915 சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். சோ 1915 இந்த இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி. சோ இவை அனைத்துமே வந்து பிள்ளை இருக்கின்றார். சோ செம்பகராமன் பிள்ளை. சோ இது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஜிம்மர் பிளான் என்னது? சோ லிசன், இந்த பெர்லின் கமிட்டி இவங்க இருக்காங்க இல்லையா, சோ ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா சோ ஜெர்மனில இவங்களோட நோக்கம் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன்ஸ்க்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களையுமே ஒன்றிணைச்சு சோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராட வைக்கணும். சோ அது ஒரு திட்டம். சரியா, சோ அந்த அதுல இல்லாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்தியாவில இருந்து அவங்களை வெளியேற்ற வைக்கணும். சரியா, சோ அதுதான் வந்துட்டு இவங்களோட திட்டம். அந்த திட்டத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா ஜிம்மர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா, சோ இந்த ஜிம்மர் திட்டத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரியா, சரி, ஓகேங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். சோ இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருகிறார். எப்போ? வேர்ல்டு வார் டைம்ல. சோ நீங்க இந்த மாதிரி பிரச்சனை போராட்டம் எங்க சண்டை நடந்துட்டு இருந்துச்சுன்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எப்போ என்ன வேணா நடக்கலாம். சோ ஹெட்டிங் வேணா போட்டுக்கோங்க, SMS Emden bombing of British மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கீழே இந்த பாயிண்ட்ஸ் எழுதி இருந்தாங்க. ஹெட்டிங் நல்லா இருந்துச்சு, அப்படியே எழுதி வச்சிருக்கேன். சோ SMS எம்டன் அப்படின்றது ஒரு ஷிப். சரிங்களா, ஒரு நீர்மூழ்கி கப்பல். எம்டன் மகன் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, சோ இந்த எம்டன் கப்பல் இது ஒரு கப்பல் பேரு. சோ இந்த கப்பல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வந்து மெட்ராஸ்ல வந்து குண்டு தூக்கி போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் நெட்ல பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு சிலர் இதை மறுக்கிறார்கள். சரியா, சோ அதுல வந்து செம்பகராமன் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணாலும் மறுக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டு எவ்வளவு லீடர்ஸ் இருக்கும். வேலு நாச்சியார் இருக்கின்றார்கள். யாருக்குமே தெரியாது, வேலு நாச்சியார் பிரிட்டிஷ்காரனை தோக்கடிச்சிட்டாங்க. ஓகேவா, வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வின் பண்ணிருக்காங்க, தோத்துட்டானுங்க. பிரிட்டிஷ்காரன் தோத்துட்டான். ஓகேவா, தமிழ்நாட்டு ஒரு பொண்ணு கிட்ட பிரிட்டிஷ்காரன் தோத்துட்டான். ஓகேவா, சோ பட் வந்து பாத்தீங்கன்னு என்னன்னா இவங்களை பத்தி தெரியவில்லை. வேலு நாச்சியாரை பத்தி நியூ புக்ல கொடுக்கல அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிருக்காது. சரியா, சோ ஜான்சி ராணி லட்சுமி பாய் மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோமே தவிர பட் வேலு நாச்சியார் அவங்கள மறைக்கப்பட்டு விட்டார்கள். சரி, ஓகே, விடுவோம். ஜான்சி ராணி ராணி ஆஃப் சவுத் இந்தியா. ஆக்சுவலி ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியாரை சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா ஜான்சி ராணி ஃபர்ஸ்ட் வந்தாங்களா, வேலு நாச்சியார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களா? வேலு நாச்சியார் தான் ஃபர்ஸ்ட். ஜான்சி ராணி 1857. சோ இவங்களுக்கு முன்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இருக்கிறாங்க. சரிங்களா, சோ அப்ப வந்து பாருங்க வேலு நாச்சியார் தான் வின் பண்ணாங்க. சோ ஜான்சி ராணிய நார்த் இந்தியாஸ் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். சரிங்களா, சோ என்ன கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவேன். சரி, சரி, ஓகே, எழுதிருக்கீங்க தானே? எழுதிட்டீங்க தானே? ஓகே, சோ எழுதிருப்பீங்க. சோ எம்டன் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து குண்டு வீச்சு மெட்ராஸ்ல. சரி, சோ டேட் போட்டுக்கோங்க, 22 செப்டம்பர் 1914. சரியா,
சோ 22 செப்டம்பர் 1914 என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்டன் ஷிப், அது ஜெர்மன் ஷிப், எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். சரியா? சோ ஜெர்மன் ஷிப், ஜெர்மனியை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் எம்டன் எனும் நீர்மூழ்கி கப்பலில் வந்து மெட்ராஸில் குண்டு வீசினார். சரிங்களா? சோ அதை எழுதிக்கலாம். தமிழ் அப்படியே எழுதிக்கோங்க, நான் டிக்டேட் பண்றேன், இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். The SMS Emden ship, warship னு போட்டுக்கோங்க. warship of German. எக்ஸாம்ல ஜெர்மன் அப்படின்றத மாத்தி ஏதாவது போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியல, பெர்லின், ஜெர்மன் எல்லாம் பிளேஸ். ஓகே, சோ இந்த SMS Emden இத வந்துட்டு யாரு இயக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்களான்னு பாத்தீங்கன்னா டவுட் தான். கேப்டன் கார்ல் வான் முல்லர். சோ இது தேவையில்லை, பட் எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ்ல எப்பயும் இருக்கட்டும். பட் படிச்சு மனப்பாடம் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல பாக்குறவங்களுக்கு தெரியும். சரியா? சோ கேப்டன் கார்ல் வான் முல்லர், சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்தாரு, இந்த ஷிப்பை வந்துட்டு டிரைவ் பண்ணவர். சரியா? சோ இதுக்கு கோஆர்டினேட் பண்ணது அல்லது மூளை யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளை. சரியா? சோ செம்பகராமன் பிள்ளை வந்து கோஆர்டினேட்டட் திஸ் ஈவென்ட். சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எழுதியாச்சா? சரி, ஓகேங்க. அடுத்து போலாம். சோ இது வந்து 1914ல நடந்தது. சோ அப்படியே ஆர்டரா பார்த்துட்டே வந்துருங்க, லாஸ்ட்ல நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் நீங்க. சரி, ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் போலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். மத்த வார் ஆக்டிவிட்டிஸ், சோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் பேசுகின்றேன். சரிங்களா? இதோட வார் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. சரி, சோ போர் சார்ந்த விஷயங்கள். சரிங்களா? சோ இவருடைய போரில் பங்கு. சோ வேர்ல்டு வார் 1 நடக்கும்போது யார் யாருக்கும் இந்த பிரிட்டிஷ் ஒரு பக்கம் இருக்கின்றது, இந்த பக்கம் ஜெர்மன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒட்டமன் எம்பையர், ஜெர்மன் இவங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கின்றார்கள். சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு ஜெர்மன் இருக்கின்றது. சோ ஜெர்மன் ஷிப் கமாண்ட் பண்ணிட்டு யார் இருக்காங்க, இந்த இவரு பிள்ளை எல்லாம் இவங்க இருக்கின்றார்கள். சரியா? செம்பகராமன் பிள்ளை. சோ பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு அவர் இருக்கின்றார். சோ இந்தியாவுல பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குண்டு தூக்கி போட்டுட்டு போறாரே தவிர மத்தபடி இந்தியர்களை அடிக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. சரியா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வார் ஆக்டிவிட்டிஸ், சோ நிறைய ரகசிய அமைப்புகளோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சுப்பாரு. சரியா? சோ அதையும் நீங்கள் பாத்துக்க. சோ அந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அந்த ஜெர்மன் கான்ஸ்பிரசி, ஹிந்து ஜெர்மன் கான்ஸ்பிரசி, அப்புறம் அந்த காதர் பார்ட்டி, காதர் கட்சி இருக்கு இல்லையா, காதர் பார்ட்டி, காதர் மீன்ஸ் உருதுல ரெபலியன், காதர் பார்ட்டி. சோ இந்த கட்சி கூட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தொடர்பு இருந்தது. சரியா? சோ இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே புக்ஸ்ல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? சோ முக்கியமா எக்ஸாம்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஃபாரின் மினிஸ்டர் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஹெட் பண்ணி இருந்தாரு. சரியா? இவர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டரா இருப்பாரு. சோ அந்த பாயிண்ட் வந்து எக்ஸாம்ல கேட்கலாம், அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரின் மினிஸ்டர் of provincial government. So தற்காலிக இந்திய குடியரசில், தற்காலிக இந்திய குடியரசு நிறுவப்பட்ட பொழுது எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், வெளிநாட்டு அமைச்சராக இருந்தார். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ இந்த ஹெட்டிங் கீழ ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், எழுதிக்கலாம். சோ பிளேஸ் எங்க எஸ்டாப்லிஷ் பண்ணாங்கன்னா காபூல்ங்க. காபூல். காபூல் எங்க இருக்கின்றது? காபூல். நான் ஆப்கானிஸ்தானை பார்க்கும்போது தான் ஒண்ணு தோணுச்சு, படிக்காம கூட ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தெரிந்து கொண்டேன். சரி, சோ நெக்ஸ்ட் டேட், ப்ரொவின்சியல் கவர்மெண்டோட பிளேஸ்
ப்ரொவின்ஷியல் கவர்மெண்டோட டேட் 1 டிசம்பர் 1915. சரியா? சோ மேபி வந்துட்டு இதுல கொஞ்சம் ரொம்ப டீடைல்டா கேட்கணும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டா ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா வருது. எங்க இருந்து புடிச்சிட்டு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சோ அப்படி கேட்கணும் அப்படின்னா இந்த டைம்ல யார் பிரசிடென்டா இருந்தாங்க? ஏன்னா இது ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல. அதே மாதிரி வந்து 1942 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும்போது இந்த சிட்டு பாண்டே, தம்லுக், சோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாரு அவரு. சோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வெளிநாட்டுல வந்துட்டு ஒரு தற்காலிக அரசு வந்துட்டு அவரும் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ இந்த மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் கேட்கும் பொழுது இவரை பத்தியும் கேட்கலாம். சோ பிரசிடென்ட் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ இந்த டைம்ல யார் இருந்தா பிரசிடென்ட்? மௌலானா பரகத்துல்லா. தலைவர், குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் வேண்டாம், தலைவர்னு போட்டுக்கோங்க. மௌலானா குடியரசுத் தலைவர் தான், தலைவர் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரதம அமைச்சர் மணிக்கும் குடியரசுத் தலைவர் பிரைம் மினிஸ்டர். சோ பிரைம் மினிஸ்டர் மௌலானா பரகத்துல்லா. பிரசிடென்ட் இவரு மகாராஜா. ராஜா மகேந்திர பிரதாப். சோ இங்க நீங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் மௌலானா பரகத்துல்லா, பிரசிடென்ட் வந்து ராஜா மகேந்திர பிரதாப். சோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சோ குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர். சரியா? சோ இவர் வந்து ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிறார். சரியா? அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட். சோ ஃபாரின் மினிஸ்டர் ஆர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், ஃபாரின் ஆர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர். ஃபாஸ்ட் எழுதிட்டே வாங்க, நோட்ஸ் முக்கியம். பிள்ளை, செம்பகராமன் பிள்ளை. சோ இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேங்க. பட் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்கல. எப்ப யார் வின் பண்ணுது? இந்த வேர்ல்டு வார் 1ல யார் வின் பண்ணா? பிரிட்டன் வின் பண்ணும். சோ பிரிட்டன் வந்து வின் பண்ணும். சோ பிரிட்டனுக்கு ஆப்போசிட்ல இருந்த இவங்க மேல ஹெவி ஃபைன் போடுவாங்க, ஜெர்மன் மேலலாம். சோ ஜெர்மனுக்கு மேலலாம் ஃபைன் போட்டிருப்பாங்க. சோ அப்புறம் தான் ஒட்டமன் எம்பையர் எல்லாம் இறக்கி விட்டுட்டாங்க. சோ டர்க்கியை பிரிச்சுக்கிட்டாங்க. சோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். கிலாஃபத் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க, அலி பிரதர்ஸ் இந்தியால ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. சரியா? சோ 1918ல வார் வந்துட்டு ended with a favor of British. சோ பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா வந்துட்டு அந்த வார் முடிகிறது. சோ அதுக்கப்புறமா இது ஸ்கேட்டர் ஆயிடுச்சு, இத நிறுத்திட்டாங்க. சரியா? சோ இதுல பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எழுதியாச்சா? இது எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? ஓகே. எம்டன் ஸ்லைடு ஒன்ஸ் அகைன். இது எம்டன் ஷிப், எஸ்எம்எஸ் எம்டன் ஷிப், வார்ஷிப். சோ இந்த ஹெட்டிங் கீழ அப்படியே எழுதிட்டே வாங்க, ஷார்ட்டா இருக்கட்டும். சப்போஸ் மெயின்ஸ்ல லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்ல வந்துட்டு மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமனை பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இவரை பத்தி கேட்கலாம், ஏன்னா பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே எழுதி வைங்க, போதும். மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். கேப்டன் கார்ல் வான் முல்லர், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க மெயின்ஸ்ல எழுதிக்கலாம். சரியா? தமிழ்ல ஓகே தானே? தமிழ்ல இன்னும் சொல்லணுமா? சாதாரணமா தான் இருக்கு. சரி. சோ குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் எழுதியாச்சு. எக்ஸ்டர்னல் ஃபாரின் அயலுகத்துறை அமைச்சர், சோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வெளிநாட்டுத்துறை. அடுத்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெய் ஹிந்த் இந்த டேர்மை இவர் தான் காயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? சோ இத சைடுல நீங்க எழுதிக்கலாம். 1907ல ஜெய் ஹிந்த் அப்படின்ற டேர்மை வந்துட்டு காயின் பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ எழுதிக்கோங்க, அந்த பாயிண்ட் வேண்டாம். பிள்ளை காயின்ட் the term. பட் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் புக்ஸ், ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா? சோ நேஷனல் ஆத்தர்ஸ், ஸ்பெக்ட்ரம், பிபின் சந்திரா, சோ இந்த மாதிரி ஆத்தர்ஸ் வந்துட்டு இத அக்செப்ட் பண்ணிக்கவில்லை, அதுல இருக்காது அந்த பாயிண்ட்ஸ். சரியா? சோ 1907 பிள்ளை காயின் தி டேர்ம். சோர்ஸ் வந்துட்டு விக்கிபீடியா. ஏன்னா நான் பார்த்தேன் டிஎன்பிசி எந்த இடத்துல இருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்.
புக்ஸ்ல எல்லாம் நிறைய பார்க்கும்போது விக்கிபீடியால இருந்து எடுத்திருக்காங்க. ஓப்பன் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு, அந்த வேர்டு கூட. சரியா? அதனால வந்துட்டு டிஎன்பிசி யூஸ் பண்ண சோர்ஸா நம்மளும் எடுக்கிறோம். விக்கிபீடியால இருந்து எடுத்திருக்காங்க இத. சோ பிள்ளை coined the term ஜெய் ஹிந்த். சரியா? சோ ஏதாவது டவுட் இருக்கா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம நேஷனல் ஆர்மில டெல்லி சலோ ஜெய் ஹிந்த். சோ இது எல்லாத்தையும் சுபாஷ் சந்திர போஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்மளுடைய கோட்ஸாவை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்தே மாத்திரம் ஜெய் ஹிந்த். சோ ஜெய் ஹிந்த் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். நல்லா இருக்கு தானே? சோ நெக்ஸ்ட், ஜெய் மீன்ஸ் வின், ஹிந்த் மீன்ஸ் இந்தியா. இந்தியாவுக்கே ஜெயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிள்ளை coined the term ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த் என்ற சொல்லை செம்பகராமன் பிள்ளை உருவாக்கினார். சரியா? சோ ஃபர்ஸ்ட், ஜெய் தமிழ் டர்மா இல்லையே, ஜா இருக்கே. ஜா தமிழ் டர்ம் இல்ல, ஜா ஜெய். சோ நாட் தமிழ் டர்ம். செய் செய் இதுதான் தமிழ் டர்ம், சான்ஸ்கிரிட். சரி நெக்ஸ்ட் போலாம். நான் இது வடமொழி சொல். விஜயம் தமிழ் சொல் கிடையாது. திக் விஜயம் போனாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தமிழ் சொல் கிடையாது. சரி ஓகே. சோ நெக்ஸ்ட், மேரேஜ். எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க மேரேஜ் அண்ட் டெத். இது ரெண்டும் ஒரே டைம் வருகிறது. ஓகே, அதுல மேரேஜ் தனியா வச்சுட்டு டெத் தனியா வச்சிருக்கலாம். பட் ரெண்டுத்தையும் ஒரே ஹெட்டிங்கா வச்சிருக்காங்க. ஓகே, சோ நான் எழுதிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 90s கிட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். சரி, 1931 பிள்ளை மேரிடு. லக்ஷ்மி பாய் ஆஃப் மணிப்பூர். சோ மணிப்பூரை சேர்ந்த லக்ஷ்மி பாய் என்பவரை பிள்ளை திருமணம் செய்து கொள்கிறார். சரிங்களா? இவங்க பெர்லின்ல மீட் பண்ணாங்க. சரியா? மணிப்பூருக்கு எப்படி இவங்களுக்கு சம்பந்தம் அப்படிலாம் கேட்காதீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்லின்ல இருக்கும்போது இந்த லக்ஷ்மி பாய் வந்துட்டு இந்தியன் இல்லையா, அங்க மீட் பண்ணி சோ இவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சரியா? சோ இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1931 செம்பகராமன் பிள்ளை லக்ஷ்மி பாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சரியா? எக்ஸாம்ல அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்திருக்காங்க, ரொம்ப முக்கியம். சோ அதுக்கப்புறமா உடம்பு சரியில்லாம போயிடுது. அடுத்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்து அப்புறம் இறந்து விடுகிறார். சோ டெத் டேட் நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? died 1934 28 மே. சம் புக்ஸ்ல 26th மே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றது. சோ நீங்க அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம், either 26 or 28. ஏன்னா அபிஷியலா இப்போ இந்த புக் இப்போ தற்கால தமிழக வரலாறு இருக்குங்க. சோ இந்த புக் வந்துட்டு டிஎன்பிசி யூஸ் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கூல் புக்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இது வந்து நெட்ல ஸ்கேட்டர் இருக்கிறதால ஒரு டேட்டா இருக்கு. சோ வெரிஃபை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதை நீங்க போட்டுக்கலாம். சோ 1934 28 மே வந்து டைடு. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப நாள் கழிச்சு லீடர் சீரிஸ் எடுக்கிறோமா, அந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது. நானும் பார்த்துட்டு இருக்கேன். விடுங்க, வந்துடும். நெக்ஸ்ட் இன்னும் 2-3 கிளாஸஸ் எடுத்துடலாம். எம்சிக்யூஸா போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? முடிச்சிட்டோம். முடியவில்லை. நெக்ஸ்ட் லிசன். நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். 1934ல இவர் டைடு. சரியா? சுபாஷ் சந்திர போஸ் கூட ஐஎன்ஏல இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஃபரன்சஸ் வந்து ஒரு சில புக்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க. 1934 இறந்துட்டாரு. சுபாஷ் சந்திர போஸ் 1939ல தானே ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி ஆரம்பிச்சு வெளியே வராரு. ஏங்க 1938 ஹரிபுரா செஷன். 1939ல காந்திஜிக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1939ல ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்கிறாரு. அவரு கட்சியில இருந்து அப்புறமா ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அந்த எல்லா விஷயங்கள் நடக்கும். அப்புறம் வெளியே வந்துடுறாரு. சரியா? சோ அதுக்கப்புறம் தான் ஃபாரின் போறாரு. சரியா? சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சோ அப்போ ஐஎன்ஏ ஃபார்ம் ஆனதே வந்து இதற்கு அப்புறமா தான் 1939க்கு அப்புறமா தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சு இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1934ல இவர் இறந்துடுறாரு. சோ இவருக்கும் ஐஎன்ஏக்கும் சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா
ஐஎன்ஏக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றது சரியா. ஆனால் ஐஎன்ஏ சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில இருக்கும் பொழுது இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு சரியா. சோ ராஷ் பிகாரி போஸ் இருந்தாரு, மலையா மோகன் சிங் இருந்தாரு சரியா. ஐஎன்ஏ அவங்க கிட்ட இருந்துச்சு இல்லையா. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் இவருக்கு தொடர்பு இருந்துச்சு, அது வேணா அக்செப்டபிள். பட் இது வந்து இல்லை சரியா. அந்த புக்ல வந்துட்டு எரர். சோ இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் சரியா. சோ நம்ம சேலஞ்ச் கூட போட முடியும். சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரி. ஓகேங்க, டெத் டைட் முடிஞ்சிருச்சு சரி. இவர் அடக்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. இப்போ இவரோட அடக்கத்தை பத்தி ஒரு வாட்டி பாத்துக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சரியா. சோ இவர் வந்துட்டு இறந்துடுறாருங்க சரியா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அஸ்திய வந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கன்னியாகுமரியில சரியா, உங்களை பூர்வீகம் கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டுல கொண்டு வந்து நீங்க கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா. சோ அந்த ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். சோ 1935 Lakshmi Bai brought Pillai, அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஷார்ட்டா எழுதிக்கோங்க. Pillai's ashes so கன்னியாகுமரி. கன்னியாகுமரி எழுதிக்கோங்க. சோ 1935 லக்ஷ்மி பாய் செண்பகராமன் பிள்ளையின் அஸ்தியை கன்னியாகுமரியில் கொண்டு வந்து இந்திய பெருங்கடல் தானே இருக்கு கன்னியாகுமரியில. கலப்பர், முக்கூடல் சரி. கன்னியாகுமரியில் கொண்டு வந்து கலப்பார் சரிங்களா. அவங்களோட ஃபேமிலி நேட்டிவ் பிளேஸ் சோ நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நாஞ்சில் நாடு, மீட்டிங் ஆஃப் 3 ஓஷன்ஸ். எஸ், முக்கூடல். சோ கன்னியாகுமரியில் அஸ்தியை கரைக்கின்றார் அல்லது நாஞ்சில் நாட்டில் அஸ்தியை கரைக்கிறார். இது அவருடைய விருப்பங்க. செண்பகராமன் பிள்ளையோட விருப்பம். சோ அதை வந்துட்டு நிறைவேற்றுவாங்க அவங்க மனைவி. சரி. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னது இதுவா? மேரேஜ் இது டெத் ஆயிடுறாரு அவரு சரியா. பெர்லின்ல அங்க இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிட்டு டெத் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு அவரோட அஸ்தியை கொண்டு வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரியா. சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சோ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ ப்ரோ இந்தியா நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். சோ ப்ரோ இந்தியா சரியா. ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே. சோ செண்பகராமன் பிள்ளையை பத்தி ஒரு சிறு குறிப்பு. 15 செப்டம்பர் 1891, 26 மே 1934 இந்த வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு பிளேஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ கன்னியாகுமரி அவருடைய பூர்வீகம் சரியா. பிறந்தது ட்ராண்ட்ரம் கேரளா சரியா. ஆனாலும் இவர் கன்னியாகுமரிக்காரர் அப்படின்னு தான் சொல்றாங்க. நாஞ்சில் நாடு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பேரு சின்னசாமி பிள்ளை நாகம்மாள். யூரோப்ல இருக்கக்கூடியது இது கேட்டிருக்காங்க சரியா. சோ கல்விக்காக வந்துட்டு அங்க போயிருக்கிறாரு, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். சோ இந்த படிப்பை வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க படிச்சிருக்காரு இந்த பிளேஸ்ல ETH ஜூரிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1914 செப்டம்பர் ப்ரோ இந்தியா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து ஆரம்பிக்கிறாரு. சோ இவங்களோட ஜேர்னல் நியூஸ் பேப்பர் தான் வந்துட்டு ப்ரோ இந்தியானே பேர் வச்சிருக்காங்க நியூஸ் பேப்பர் சரியா. சோ எங்களோட நியூஸ் பேப்பர் தான் ப்ரோ இந்தியா. ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு ஜூரிக்ல இருக்கின்றது. 1914 அக்டோபர் மந்த், இது செப்டம்பர், அக்டோபர் மந்த் வந்துட்டு பெர்லினுக்கு மூவ் பண்றாரு. இது வந்து ஸ்விஸ்ல இருக்கு. சோ இங்க இருந்து இப்ப பெர்லினுக்கு மூவ் பண்ணிட்டு அங்க பெர்லின் கமிட்டியோட இணைறார். பெர்லின் கமிட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டாபிக்ல வரும். பெர்லின் கமிட்டி வார் இண்டிபெண்டன்ஸ் சோ ஜெர்மனில உருவாக்கப்பட்டுச்சு 1914. 1915 சொல்லி புக்ல இருக்கின்றது, அதையும் பார்த்துக் கொள்ளலாம். 1915 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஃபவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீரேந்திரநாத் சட்டோபாத்யா, பூபேந்திரநாத் துத்தா, லாலா ஹர்தயால், செண்பகராமன் பிள்ளையும் அதுல இருக்கின்றார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஞானேந்திரநாத் தாஸ் குப்தா, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் சதி திட்டம் பண்ணுவாங்க, அதுதான் ஜிம்மர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஜெர்மன் கான்ஸ்பெரிசி. சோ ஹிந்து ஜெர்மன் கான்ஸ்பெரிசி அதுன்னு சொல்லுவாங்க. சரி, சோ நெக்ஸ்ட் இவர் வந்து இந்த 1914 to 1918 வார் வருகிறது இல்லையா? சோ அந்த வார் டைம்ல வந்து எஸ்எம்எஸ் எம்டன் ஷிப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்மரைன் ஷிப்புங்க. இது ஒரு நீர்மூழ்கி கப்பல். சோ இந்த கப்பல்ல வந்து மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டு போட்டிருப்பாங்க. சென்னை ஹைகோர்ட் மேல குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷன் சார் எழுதியிருப்பாரு, அந்த புக்ல இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் மேல வந்துட்டு குண்டு தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த ஷிப்பை வந்துட்டு ரன் பண்ணது கேப்டன் கார்ல் வான் முல்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டிரைவ் பண்ணிருக்காரு. இந்த என்டையர் பிளான கோஆர்டினேட் பண்ணது அல்லது சதித்திட்டம் தீட்டினது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை. சோ எக்ஸாம்ல வந்து பிள்ளை குண்டு தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா கரெக்ட் தான். சரி, நெக்ஸ்ட் வார் ஆக்டிவிட்டிஸ். சோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரகசிய அமைப்புகள் அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறார். சரியா? சோ ஈவன் இந்தியன் நேஷனல் ஆர்மி கூடவும் இவருக்கு தொடர்பு உண்டு. சோ அதையும் நீங்கள் பாத்துக்கலாம். காதர் பார்ட்டி, சோ அது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தொடர்பு உண்டு. சரி, சோ நெக்ஸ்ட் மத்த பாயிண்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட். சோ தற்காலிக அந்த குடியரசு காபூல்ல நிறுவப்படும் பொழுது அதோடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கின்றார். ஃபாரின் மினிஸ்டர் அல்லது அயலகத்துறை அமைச்சரா இருக்கின்றார். சோ காபூல் ஆப்கானிஸ்தான் 1915ல 1 டிசம்பர் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது. இதோட பிஎம் மௌலானா பரக்கத்துல்லா. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ராஜா மகேந்திர பிரதாப். அடுத்து சோ எக்ஸ்டர்னல் மினிஸ்டரா இவர் இருக்கிறாரு. இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சோ ஜெய் ஹிந்த் அப்படின்ற அந்த டேர்மை காயின் பண்ணதே வந்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 1931ல பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி பாய் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிருக்காங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, குரூப் 1 கொஸ்டின். சோ 1934 இவர் இறந்துடுறாரு. சோ இவரோட அஸ்தியை கொண்டு வந்து 1935ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க. சோ கிரேட் ஹானரோட தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெரிய தலைவர் அவரு. சோ இது வந்துட்டு கரைப்பாங்க. சோ இந்த பாயிண்ட்டுமே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர் சொல்லிட்டேன். சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். சரியா? சோ இத பார்த்துட்டு இருக்கு, இத ரெக்கார்டர் செஷன்ல இத யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமில எடுத்திருக்கிறோம். சோ நீங்க அன்அகாடமி ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணலாம். அன்அகாடமி லேர்னர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா ஸ்டேட் பிஎஸ்சி கேட்டகரியில டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிட்டு சோ நீங்க என்னோட கிளாஸஸ் நீங்க சர்ச் பண்ணலாம். சசிகுமார் பி அல்லது சசி அன்அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்மே வரும். இது என்னோட ரெஃபரல் கோட் நீங்க போட்டீங்கன்னா அன்லாக் ஆகும். சோ நீங்க அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். சரியா? நான் எடுக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்மே பார்க்க முடியும். சோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம அதுல டீச் பண்ணிருக்கோம். இப்போ டெய்லியுமே 6 PM வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் போகும். சோ அந்த குவிஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. கிளாஸஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன், சோ இன்டராக்டிவா நீங்க என் கூட பேசலாம். ரைஸ் ஹேண்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என் கூட டைரக்டா பேச முடியும். கமெண்ட்ல இது பண்ணலாம். போல்ஸ் இருக்கு. சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. சோ மெட்டீரியல்ஸ் ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஹேண்ட் அவுட்ஸ் நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே ஸ்லைட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் யுவர் அன்அகாடமி. சோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நாளைக்கு இன்னொரு செஷனோட பார்க்க போறோம். சோ தேங்க்யூ.